பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் இல்லத்தில் பணிப்பெண் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது போக்சோ சட்டம் பாய்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, இப்ப போக்சோ சட்டம் இதில் பாய்கிறதா என்கிற பிரதான கேள்வி எழுகிறது. இதன் பின்னணி என்ன? முழு விவரங்களையும் விவரிங்க. வீட்டு வேலைக்காக அழைத்து வரப்பட்ட இளம் பெண்ணை சித்திரவதை செய்ததாக திமுக எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரோ மதிவாணன், மருமகள் மார்லினா ஆகிய இருவர் மீதும் 5 பிரிவுகளை கீழ்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். தனிப்படைகளும் விரைந்து சென்றிருக்கிறது. இந்த நிலையில இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட இளம்பெண் அந்த பணிக்கு சேர்றாங்க. அவங்க கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த பணிக்கு சேர்வதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த இளம்பெண்ணுக்கு 17 வயது எனவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த இளம்பெண் அளித்துள்ள புகாரில் தன்னை நிர்வாணப்படுத்தி தாக்கியதாகவும் சொல்ல முடியாத பல்வேறு சித்திரவதைகளை செய்ததாகவும் அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க. எனவே 17 வயதுல இந்த மாதிரியான ஒரு கொடுமையில் நடந்திருப்பதாக இதுல போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளதா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் அந்த விசாரணை அதிகாரியாக இந்த காவல்துறையில விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏனென்றால் 17 வயது என்கின்றப்போ அந்த போக்சோ சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த ஆடைகளை கலந்து நிர்வாணப்படுத்தி அந்த தாக்கி உள்ளதாகவும் சிறுமி அந்த புகார்ல தெரிவிச்சிருந்ததுனால அதுல அந்த போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளதா என்ற கோணத்திலேயே விசாரணை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய அவரது திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் மருமகள் மார்லினா ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இதே நேரத்துலதான் இந்த நிலையில இன்னைக்கு அந்த சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில இன்னைக்கு நேரடியா வந்திருக்கிறாங்க. மேலும் அந்த பரிசோதனை முடிந்த பின்பு இந்த விசாரணை அதிகாரி அவரோட சிறுமியோட தனியாக விசாரணை நடத்துவார். அந்த விசாரணையின் போது தற்போது அவர்கள் ஏற்கனவே அந்த புகாரில் சொல்லக்கூடிய விஷயங்கள் குறித்தும் அவர்களிடம் விரிவான அந்த ஸ்டேட்மெண்ட் பெறப்படும். எனவே அந்த இளம்பெண் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முழுமையாக தெரிவிக்கும் பட்சத்துல இதுக்கு இந்த போக்சோ சட்டத்தின் கீழையும் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.